சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அவங்கள்ட்ட முதலீடு அப்படின்னு சொல்லும்போதே சாப்பாட்டுக்கே பணம் இல்லை, எங்கேயா முதலீடு இப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு ஒன்று, ஒரு தற்காப்புக்கான ஒரு ஃபண்டு வேணும். அந்த ஃபண்டு நிறைய பேருக்கு எமர்ஜென்சி எப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சிருக்குன்னா இந்த கோவிட் காலத்தில் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ முதல்ல நம்ம முதலீடுகள் ஸ்டார்ட் பண்ணோன்னா இலக்குகள் அடிப்படையில் தான் முதலீடுகளே துவங்கணும். இன்றைக்கி இலக்குகளே தெரியாத மனிதர்கள் முதலீடு பண்ணுறதுனால தான் நிறைய பேருக்கு சிக்கல் ஆகிடும். என்ன வாழ்க்கையில் நான் எப்படி நானும் அடுத்த கட்டத்துக்கு நவுர்த்துறது அப்படின்னு யோசிப்பான். எப்போ நம்மளை அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு நினைக்கிற மனிதர்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகிடும். நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன நினைப்பாங்க, என் பணத்தை எடுத்துன்னு யாராவது ஓடி போயிட்டா என்ன பண்ணுறது. அப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் இருக்க கட்டமைப்பில் யாரும் எடுத்துன்னு போக முடியாது. இப்போ மார்க்கெட் ஏற்ற இருக்கிறது தான் என்னால் பார்க்கணும். இப்போ மார்க்கெட் ஏற்ற இருக்கிறத நான் எப்படி மேனேஜ் பண்ணணும்னா, இப்போ இவங்க எந்த அமௌண்ட்லேருந்து தொடங்கலாம் சார்? அவரோட கிராமத்தில் இருப்பார், அவரோட மாதம் வருமானமே 25,000 இருக்கும். அவரை போய் நான் மாதம் 10,000 முதலீடு பண்ண வராது. அப்போ நம்ம முதலீடு பண்ணணும் அப்படின்னு வந்தாலே நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். முதலீட்டு ஆலோசகர் சுரேஷ் பாசாதி அவர்கள் நம்மளுடன் இணைந்துள்ளார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் நக்கீரன் 360 நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நன்றி சார். முதலீடு இப்போ கொஞ்சம் பரவலாக தெரிய வருது சார். இன்றைக்கி அந்த டயர் 1 சிட்டியை தாண்டி டயர் 2 டயர் 3 கூட போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த முறைகள் தெரியல, யார்கிட்ட போகணும், எதை ஓப்பன் பண்ணணும், இல்லை நமக்கு ஏற்றதா, இப்படி பல குழப்பங்கள் டயர் 3 சிட்டியில் கூட இருக்குது. இப்போ ஒரு ஏழ்மை இல்லை ஒரு நடுத்தர மக்கள் இந்த முதலீட்டு திட்டங்களுக்குள் வரும்போது அவங்க நேரடியாக பங்கு சந்தையில் போகலாமா, இல்லை பரஸ்பர நிதியில் போகலாமா, இல்லை அதுக்கு முன்பும் ஏதாவது ஒரு இதில் தன்னை சேவ் பண்ணிவிட்டு இந்த முதலீட்டுக்குள்ளே வரலாமா? முதல்ல எப்பயுமே எந்த ஒரு முதலீடு ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டரான விஷயங்கள். இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு எப்பயுமே பணம் பற்றாக்குறையில் தான் ஓடுது. ஒரு சராசரி இந்தியன்னா பற்றாக்குறையில் தான் ஓடுது. ஏன்னா நம்ம ஆண்டு வருமானம் $2,500 அப்படி சொல்கிறான் நம்மளுக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா தான் ஆண்டு வருமானம். நம்மளோட சராசரி இந்தியாவோட ஆண்டு வருமானம் 2 லட்சம். 2 லட்ச ரூபா வச்சு நம்ம சாப்பிட்டு வாழ்ந்து நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறதே பெரிய விஷயங்கள். அவங்கள்ட்ட முதலீடு அப்படின்னு சொல்லும்போதே சாப்பாட்டுக்கே பணம் இல்லை, எங்கேயா முதலீடு இப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ அதை தாண்டி நம்ம முதலீடு பண்ணணும் அப்படின்றதான் இந்திய அரசாங்கம் 1964 ஏழைகளும் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு தான் இன்னும் ஆரம்பித்தாங்க. முதல்ல யூடிஐயில் 64 அப்படி US 64ன்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சு விட்டாங்க. அதில் தான் மக்கள் 50 ரூபா 100 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் கடந்து இப்போ திருப்பி பேசிகிட்டு இருக்கோம், ஏழைகள் பங்கு சந்தையில் வரணுமா வேண்டாமான்னு. இப்போ வாட்ஸ்அப் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி வாட்ஸ்அப்புக்குலாம் யாரும் மொபைலில் வீடியோலாம் எடுக்கிறதில்ல. எப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற ஏதாவது செஷன் எடுத்துருக்கீங்களா? நிற்கிறேன்ல இல்லை சார், எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போது முதலீடு ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு அது தெரியல. கேளிக்கைகளுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம முதல்ல ஆளுக்கு என்னென்னா கேளிக்கைகளும் வேணும், உணவும் வேணும், உடையும் வேணும், இருப்பிடத்துக்கும் இடம் வேணும். இதை தாண்டி நம்ம முதலீடு ஆரம்பிக்கணும். அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேணும்னா ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு ஒன்று, ஒரு தற்காப்புக்கான ஒரு ஃபண்டு வேணும். அந்த ஃபண்டு நிறைய பேருக்கு எமர்ஜென்சி எப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சிருக்குன்னா இந்த கோவிட் காலத்தில் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். திடீர்னு ஒரு 3-4 மாதம் வேலை கிடையாது. டெய்லி சிறு தொழில் செய்கிறவங்களுக்குலாம் அன்றைக்கி வேலை இல்லையே, எப்படி பண்ணுவாங்க? ஒரு தச்சரு, எலக்ட்ரிஷியனு, கார்பெண்டரி, இவங்களுக்கு அன்றாட வேலை காசு தினக்கூலி. அவங்க தினக்கூலிக்கு அவங்களுக்கு வேலை இல்லை. அப்போ 4 மாதம் 5 மாதம் யாரும் வீட்டுக்கும் சேர்க்க மாட்டான். 6 மாதம் தான். எப்படி அவங்க 6 மாதம் வாழ்க்கையை ஓட்டுருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ டஃப்பான விஷயங்கள். அப்போ அதனால் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் குடும்ப செலவுகளுக்கு என்ன பணமோ அது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக உருவாக்கி வச்சிடணும். ஓகே, வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி அங்கேருந்து பணத்தை எடுத்துக்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, நம்ம எப்பயுமே முதலீடில் போய் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி நான் உருவாக்குறது அப்படின்னா, இப்போ அன்றாட குடும்ப செலவுக்கு நம்ம எதாவது கடன் வாங்கியிருப்போம், இஎம்ஐ கட்டுவோம். அந்த இஎம்ஐ குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஏதாவது ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும், மந்த்லியாக இருக்கும். சில பேர் குவார்ட்டர்லி கட்டுவாங்க, சில பேர் ஆஃப்டர்லி கட்டுவாங்க. அந்த பணத்தோட வேல்யூ இந்த 3-4 ஐட்டத்தை கூட்டிட்டு அதோடு நம்ம எடுத்து தனியாக வச்சிடணும். அந்த பணத்தை தனியாக வச்சா என்ன பண்ணுவோம், எப்பயுமே பார்த்து செலவு பண்ணிவிடும். அதனால் அட்லீஸ்ட் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பேங்க்குக்கோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ போய் அது 6 மாதம் டெபாசிட்டில் போட்டு விட்டுருணும். ஓகே, 6 மாதம் டெபாசிட்டில் போட்டுடணும். 6 மாதம் டெபாசிட் போட்டால் நம்மளால் ஓடி போய் எடுக்க முடியாது. பேங்க்கில் இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, திருப்பி அதுலேருந்து ஒரு 2000-5000 எடுத்து செலவு பண்ணுவாங்க. அப்போ ஒரு 6 மாதம் பணத்தை எடுத்து எங்கேயாவது போட்டுருனாலும் அந்த பணம்னா அர்ஜென்ட்டாக நாளைக்கு போனால் 2 நாளில் 1 நாளில் எடுக்கிற மாதிரி இருக்கணும் அந்த பணம்.
ஓகே, இமீடியட்டாக கையில் மாற்றிடணும். இல்லாட்டி அங்கே போய் மாட்டிக்கணும், எனக்கு எமர்ஜென்சி எனக்கு எடுக்க முடியலன்னா கஷ்டமாட்டேன் இல்லை. கரெக்ட். ரெண்டாவது அந்த பணம் வந்து கொஞ்சமாக ஏர்ன் பண்ணால் பிரச்சனை கிடையாது, ஆனால் அது வளர்ந்து சேஃபாக எனக்கு இருக்கணும். ஓகே, சேஃபாக இருக்கணும், ஒரு மினிமம் ரிட்டர்ன்ஸ் வேணும். அப்படின்னு நம்ம ஒரு 6 மாதத்துக்கு போட்டு இந்த மாதிரி சூழ்நிலை போட்டோம், அது கொஞ்சமாக வளர்ந்துனே வரும். வட்டி போட்டு அது 6 மாதத்துக்கு 6.5 மாதம் 7 மாதத்துக்கு இப்படி வளர்ந்துனே வரும். அப்போ ஆனப்புறம் ஒரு வருஷத்துக்கான பணம் சேர்ந்த அப்புறம் அதை ஒரு 6 மாதம் எடுத்துமே கொஞ்சம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எளிதில் எடுக்க முடியணும், ஆனால் லாங் டேர்மாக அது இன்வெஸ்ட் பண்ணப்போ எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு மேபி ஒரு 2 வருஷம் டெபாசிட் 3 வருஷம் டெபாசிட் இப்படி கூட போட்டுக்கலாம். ஓகே, அது மாதிரி கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது பண்ணி அதை தற்காத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முதலீடு பக்கம் வரணும், இந்த பக்கம் வரணும். இப்போ முதல்ல நம்ம முதலீடுகள் ஸ்டார்ட் பண்ணோம்னா இலக்குகள் அடிப்படையில் தான் முதலீடுகளே துவங்கணும். இன்றைக்கி இலக்குகளே தெரியாத மனிதர்கள் முதலீடு பண்ணுறதுனால தான் நிறைய பேருக்கு சிக்கல் ஆகிடுது. இலக்குகள் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு குழந்தையோட படிப்புக்கு அது மேபி ரெகுலராக செகண்டரி ஸ்கூல்லேருந்து இருக்கலாம், ஒரு கிராஜுவேஷன் இருக்கலாம், முதுநிலை படிப்பாக இருக்கலாம், அப்போ அயல்நாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைங்களா இருக்கலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு. இல்லை குழந்தைங்களுக்கு சிலது ஸ்போர்ட்ஸில் நான் ஷைன் ஆகணும்னு நினைப்பாங்க. ஸ்போர்ட்ஸில் ஷைன் ஆகிற குழந்தைங்களுக்குலாம் என்ன ஆகும்னா சீக்கிரம் பணம் சம்பாதிக்கிற சூழ்நிலைகள் இந்தியாவில் கிடையாது, அவங்க லேட்டாக தான் சம்பாதிக்க முடியும். அப்போ நம்ம குழந்தைங்க ஸ்போர்ட்ஸில் நம்ம தயார் பண்ணால் அதுக்கு ஒரு இலக்குகள். அப்போ அவங்க அந்த குழந்தைங்க வேலைக்கு போகிறதுக்கு லேட் ஆகும். அந்த வேலைக்கு போகிறவர்களும் அவங்களோட சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸில் இருக்கிற குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பேர் தான் நேஷனல் லெவலில் டக்குன்னு போய்ட்றாங்க. மீதி பேர் 26 வயசு 28 வயசில் கூட செட்டில் ஆக மாட்டேன்றாங்க. இப்போ அந்த வயசுக்கு வேண்டியதுக்கு அதுக்கு பணம், அப்புறம் அவங்களோட திருமணம், குழந்தைங்கள் இருந்தால் பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்களோட திருமணம், இதுக்கு எனக்கு எல்லாருக்கும் ஒரு கனவு, ஒரு வீடு வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, அந்த வீடுக்கு அப்புறம் நான் ரிட்டையர் ஆனால் எப்படி வாழுறது. ஏன்னா நமக்கு இந்தியாவில் வந்து கண்ட்ரியில் 140-150 கோடிக்கு வந்து சோஷியல் செக்யூரிட்டி பென்ஷன்லாம் கொடுத்து கட்டுப்படி ஆகாது நம்மளுக்கு இல்லையா. ஏன்னா அரசாங்கத்திலே நம்மளால் எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது யாரும் நம்மளை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்மளே நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்கான சூழ்நிலை தரும். அப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு ஒரு கார்பஸ் சேவை. இந்த மாதிரி இலக்குகளை 1, 2, 3, 4, 5, 6 இதை முதல்ல எழுதிக்கணும். நம்ம அப்பப்போ நம்மளோட வாழ்க்கை அனுபவத்தில் நம்ம குழந்தைய என்ன படிக்க வைக்கணும், அது எவ்வளோ காசு ஆகுது, இதை நம்ம சிந்திக்கணும். அப்போ சிந்திச்சுன்னா 2 விஷயங்கள் ஆகும். ஃபைனான்ஸை பற்றி சிந்திக்காத மனிதர்களுக்கு ஃபஸ்ட்டு சிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை உருவாக்கிடும். இதை எழுதுறதுனால என்ன ஆகுனா பணத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பான் மனிதன். பணத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தா என்னடா நம்மளோட இவ்வளோ தேவை என்கிட்ட நான் சம்பாதிக்கவே இல்லையே, என்ன வாழ்க்கையில் நான் எப்படி நான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது அப்படின்னு யோசிப்பான். எப்போ நம்மளை அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு நினைக்கிற மனிதர்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகிடும். அப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இலக்குகளை நிறைய வரிசையாக வச்சுட்டு அந்த ஒரு இலக்குகளுக்கு என்ன வேல்யூ. இப்போ நம்ம ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கோம், லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கோம், நம்ம குழந்தைய போய் படிக்க வைக்கணும், ஒரு கிராஜுவேஷன் படிக்க வைக்கணும், இன்றைக்கி 6-7 லட்ச ரூபாய் ஆகிடுது. மெரிட்டில் போகிற குழந்தைங்க இருக்குது, எல்லா குழந்தைங்களும் மெரிட்டில் போகாது இல்லை, மெரிட்டில் எல்லாமே குழந்தைங்களை வெளியே படிக்க அனுப்பணும். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு என்ன வேணும். அப்போது ஒரு சராசரியாக ஒரு இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னா வருஷத்துக்கு 2 லட்ச ரூபாயாச்சும் மினிமம் செலவாயிடுது. அப்போ 4 வருஷம் பண்ணால் அந்த குழந்தைக்கு 8 லட்சம். அப்போ அந்த குழந்தை இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னா எனக்கு 8 லட்சம் தேவை. இன்றைக்கு வேல்யூ 8 லட்சம். அது இன்றைக்கி அந்த குழந்தை படிக்க வரும்போது 20 லட்சம் கூட ஆகலாம். 3 வயசு குழந்தையாக இருந்தால் அது 15 வருஷம் ஆகும், 10 வயசு குழந்தையாக இருந்தால் 8 வருஷம் ஆகும், இந்த மாதிரி ஆகும். அப்போது அதுக்கு இந்த 8 ஆண்டுகளுக்கு எப்படி இன்ஃப்ளேஷன் எவ்வளோ ஆகும். ஸோ நம்ம சராசரியாக இந்தியாவில் எடுத்து பார்த்திங்கன்னா கடந்த 35-40 ஆண்டுகளை எடுத்து பார்த்திங்கன்னா சராசரி 6-7% நம்மளோட பணவீக்கம் இருக்குது, இன்ஃப்ளேஷன் இருக்குது. அந்த இன்ஃப்ளேஷனுக்கு சேர்த்து நம்ம அந்த பணத்தை போட்டுட்டோன்னா அப்போ நம்மளுக்கு எனக்கு சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஈஸியாக இருக்குது, எனக்கு மேத்மெட்டிக்ஸே தெரியாது, நானே கஷ்டப்பட்டு நான் வரேன். அப்போ நீங்கள் மேத்மெட்டிக்ஸே தேவையில்லை, மொபைல் கால்குலேட்டர் இருக்கா, அதில் 72 அடிங்க, கால்குலேட்டரில் போய் 72 அடிங்க. அது வந்து எனக்கு வருஷம் இன்னொரு 10 வருஷத்துலேயே எனக்கு வந்து ஒரு பணம் வேணும் அப்படின்னா நான் எவ்வளோ சம்பாதிக்கணும். 72 கீழே 10 வருஷம் அடிச்சிங்கன்னா அது சொல்லணும் மினிமம் 7.2% பணம் எடுத்திங்கன்னா உங்கள் பணம் டபுள் ஆகிடும். ஓகே, 7 வருஷம் 2 மாதம், 7 வருஷம் 2 மாதத்தில் இப்போ இருக்கிற பணம் டபுள் ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் மினிமமாக 7% ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணணும். இப்போ இன்ஃப்ளேஷன் 7%, பணவீக்கமும் 7%, நான் சம்பாதிக்கிறது 7%. இப்போ என்ன பிரயோஜனம், எனக்கு இருக்கிற பணம் தான் அன்றைக்கி இருக்கும். ஸோ அப்போ நம்ம அடுத்தது சப்ஜெக்ட் என்ன புரிஞ்சிடும்னா 7% நான் ஏர்ன் பண்ணக்கூடாது, அதை தாண்டி நான் ஏர்ன் பண்ணணும். ஏன்னா பணம் வைக்கிறது ஈக்குவலாக நான் சம்பாரிச்சேன்னா ஒரு சைடு சம்பாதிக்கணும், ஒரு சைடு ஓட்டையாக போயிட்டே இருக்குது, எங்கேயும் நிற்காது இல்லை, சேமிக்காது. அப்போ நம்ம அதை தாண்டி சம்பாதிக்கணும் அப்படின்னு தோணும். அப்போ எவ்வளோ சம்பாதிக்கிறது அடுத்த கேள்வி ஆடுறேன். அப்போ சராசரியாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வளர்ச்சி, இந்தியா ஒரு கண்ட்ரியானால் அது வளரும், ஜிடிபி நம்ம எப்பயுமே சொல்கிறோம், அது இந்தியாவோட வளர்ச்சியை குறிக்கிற ஒரு குறியீடு. அது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 6-8 10% போயிட்டே இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பணவீக்கம் 4-6% போகும். இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சராசரியாக நீங்கள் 1980 2025 ரெண்டுத்தையும் கூட்டினே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க 12% இருக்கும். ஓகே, 1980 இந்தியா வளர்ச்சி எவ்வளோ, இந்தியாவோட பணவீக்கம் எவ்வளோ, ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா ஆவரேஜாக 12%. அப்போது சராசரி மனிதன் இந்தியா வளர்கிற அளவுக்கு வளரணும். நான் ஒரு அம்பானி அளவுக்கு வளர தேவையில்லை, இந்தியா வளர்கிற அளவுக்கு நான் வளரணும்.
இல்லையா? அது சராசரி இல்லை. அப்போ இந்தியா வளர்ச்சி இல்லாமல் போய்டும்ல. இந்தியா வளருக்கு நான் வளரணும், அந்த பணவீக்கத்தை தாண்டி நான் பணம் சம்பாதிக்கணும். அப்போ 12% நான் பணம் சம்பாதிக்கணும். இப்போ 72 கீழே 12 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆன்சர் 6ன்னு வரும். என்கிட்ட இருக்கிற பணம் எவ்ரி 6 வருஷத்துக்கு டபுள் ஆகினே போயிடும். ஓகே ஓகே, சிம்பிள். இப்படி இருந்தால் புரியும். அப்போ எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் தேவையில்லை. உங்கள்கிட்ட போய் கால்குலேட்டரில் 72 உண்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது வருஷத்தில் எத்தனை வருஷத்தில் எனக்கு டபுள் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வருஷத்தை பண்ணுங்க. அப்போ 7.2 இயர்ஸில் நான் அவ்வளோ பண்ணி வட்டி ஏறினா கஷ்டம். அப்போ நான் 12% சம்பாதிக்கணும். இப்போ 72 கீழே 12%, அந்த 72 ஒரு அட்வான்டேஜ், வருஷத்தையும் போட்டுக்கலாம் வட்டியும் போட்டுக்கலாம். ஓகே, எதை வேணால் மாற்றி போட்டுக்கலாம். இதுதான் போடணும்னு அவசியம் கிடையாது. 72 வந்து அவ்வளோ ஃப்ளெக்சிபிளான ஒரு ஃபார்முலா. 72 கீழே 12% நான் வட்டி சம்பாதிக்கணும். அப்படின்னா என்ன சொல்லலாம், 6ன்னு சொல்லலாம். அப்போ உங்களோட பணம் எவ்ரி 6 வருஷத்துக்கு டபுள் ஆகினே வரும். இப்போ நான் ஆரம்பிக்கும் போது இப்படி போட்டு ஆரம்பித்தேன்னா என்னோட இலக்குகளை அடையிறதுக்கான சாதிக்குள். நம்ம இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்னது, என்னுடைய தேவைக்கு நான் சம்பாதிக்கலைன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுன்னு தெரியும். இலக்குகள் போட்டுக்கிறேன். இப்போ பணவீக்கம் கற்றுன்ட்டேன். இப்போ நான் இவ்வளோ நாளாக பணவீக்கம் போதே தெரியாமல் இருக்கு. இப்போ நான் பணவீக்கம் கற்றுட்டேன். என் பணத்தை டபுள் ஆக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், அந்த ஃபார்முலா கற்றுட்டேன். பேசிக் நம்ம கற்றுட்டோம். இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன இருக்கோ அதுலேருந்து நம்ம போகலாம். ரைட் சார். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ ஒரு வங்கின்றது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு போகிறதுக்கான ஒரு இடம் மட்டும். அது வந்து நம்மளுடைய இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணாது. அப்போ இப்போ பீட் பண்ணி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 12%, 13%, அப்போ என்ன முதலீடுக்குள்ளே நான் போகிறது? இப்போ நம்ம இந்தியாவில் வந்து நம்ம முதலீடுகள் 2-3 முதலீடுகள் இருக்குது. ஏழைகள் போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு 2-3 இருக்குது. ஒன்று நம்மளுக்கு இப்போ பாரம்பரியமாக தெரிஞ்ச கோல்டு, நம்மளுக்கே தெரியும். இப்போ நிலத்தில் போய் பண்ணுறோம். நம்ம ஏழைங்களை போய் எப்படி நிலத்தில் போடுறது? எங்கே போனாலும் இன்றைக்கி விலைவாசி ஏறினதுனால குக்கிராமத்தில் போய் வாங்கினா கூட 10 லட்சம் 20 லட்சம் கீழே இல்லை. அப்போ நான் 10 லட்சம் 20 லட்சம் ஒன்றால் கொடுத்து வாங்க முடியாது இல்லையா? அப்போ கோல்டு ஏதோ சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம பேங்கில் டெபாசிட்ஸ் போட்டுக்கலாம், ஆர்டியாக போட்டுக்கலாம். அப்புறம் அடுத்து இருக்குது, இந்தியாவில் எல்லாருமே இப்போ பரவலாக பேசக்கூடாது ஒரே மூல மந்திரம் வந்து எஸ்ஐபி. அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு கூட தெரியாது. எஸ்ஐபி பண்ணணுன்றாங்க. எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சார் எஸ்ஐபிலாம் ரொம்ப பெரியான வேர்டு இருக்குது, எனக்கு தெரியல அப்படின்னா உங்கள் பேங்க்கில் நீங்கள் போயிருக்கீங்களா? ரெக்கரிங் டெபாசிட் இருக்கா? இருக்குது. ரெக்கரிங் டெபாசிட் பேங்க்கில் சொல்லுவாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் வந்தால் எஸ்ஐபின்னு. அவ்வளோதான். இங்கே வேறு மாதிரி சொல்கிறாங்க. அதை அங்கே ஒரு ஊரில் போனீங்கன்னா தண்ணிக்கு தண்ணின்னுவாங்க, பானின்றாங்க. தெலுங்குல போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீலு உந்தான்றாங்க. இவ்வளோ தான். ஆனால் எல்லாமே தண்ணி தான். இப்போ எல்லாமே முதலீடு தான். அங்கே போனால் ஆர்டின்னு சொல்கிறாங்க, எஸ்ஐபின்னு சொல்கிறாங்க. அப்போ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், மாதம் நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு பேர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ மியூச்சுவல் ஃபண்டா என்ன அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ மியூச்சுவல் ஃபண்டா என்னென்னா, இப்போ பங்குச்சந்தை முதலீடு பண்ணலாம். இப்போ நம்ம டெய்லி கிரிக்கெட், எல்லாருக்குமே கிரிக்கெட் பிடிக்கும். கிரிக்கெட் பார்த்துன்னே இருப்போம். ஒரு 10 பேர் வந்து ஒரு ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போகிறான். ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்களா, கார் வாங்குறீங்களா, 2 வீலர் வாங்கலாம், இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அதை உற்பத்தி பண்ணுற கம்பெனிக்கு லாபம் இருக்கிறதுனால தானே பெரிய பெரிய ஸ்டாரை வச்சு 20 கோடி 50 கோடி கொடுத்து விளம்பரம் பண்ணுறாங்க. அப்போ அந்த கம்பெனி வளர்கிற கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி போய் நான் வாங்க முடியுமா? திடீர்னு அந்த கம்பெனி நல்லா வளரலைன்னா என்ன பண்ணுறது? என்கிட்ட இருக்க பணம் கொஞ்சம், அந்த கம்பெனி அந்த ஷேர் ப்ரைஸு 5000 10,000 என்னால் வாங்க முடியாது. அப்போது இந்த மாதிரி ஏழைகள் வந்து பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறதுக்காக 1964 இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க, யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று உருவாக்கி அதில் US64 ஒரு ஸ்கீமை உருவாக்கி அது வழியாக முதலீடு பண்ணுங்கன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஏழைகள் 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபா தான் மாதம் இருக்குன்னா அவங்க கூட வந்து பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணோம். அவங்களுக்கு எல்லாம் தற்காத்து கொண்டாந்து கொடுக்குறதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒன்று வச்சுருக்காங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஏழைங்க இருக்கிறாங்க, மிடித்தர ஒர்க்கர் இருக்காங்க, கொஞ்சம் பெரிய ஒர்க்கர் இருக்காங்க, எல்லாருக்கும் பணம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஒருத்தர் 500 ரூபா கொடுப்பாரு, ஒரு 1000 கொடுப்பாரு, ஒருத்தர் 1500 கொடுப்பாரு, 2000 கொடுப்பாரு, 5000 10,000 1 லட்சம். இப்போ சராசரி இன்றைக்கி ஒரு நாளைக்கே ஒரு மாதத்துக்கே 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுற கிளைண்ட்லாம் இருக்காங்க நம்மள்கிட்ட. ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லா பணத்தையும் ஒன்றா சேர்த்து இவங்க போய் முதலீடு பண்ணுவாங்க. வர லாபத்தை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. அந்த முதலீட்டு கம்பெனிக்கு என்ன லாபங்க, வர எல்லாத்தையும் லாபத்தையும் எங்களுக்கே பிரித்து கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபீஸ்க்கு ஒர்க் பண்ணுறவங்க, அவ்வளோதான். ஓகே. வர மாதத்துக்கு இவ்வளோ சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணுறவங்க, அவ்வளோதான். அவங்க சம்பளம் அவங்களுக்கு, அதுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் போட்டு அவங்க சம்பளத்துக்கு எடுத்துப்பாங்க. மீதி வர லாபம் நஷ்டம் எல்லாமே நம்மளுக்கு தான் வரும். அதுதான் மியூச்சுவல் ஃபண்டோட அப்படி தான் கட்டமைப்பு. ரைட் சார். இப்போ நீங்கள் இங்கே ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, ஆர்டின்னு எனக்கு தெரியுது, என் பணம் போட்டோன்னே நேராக அது தாண்டிய சிந்தனை எனக்கு அங்கே இல்லை. கரெக்ட். நம்மளுடைய எஸ்பியில் பணம் போடுறோம் எடுத்துக்கிறோம். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு அது மாதிரி எதனா ஒன்று தான் இருக்கா, உள்ள வேறு எதனா ஸ்கீம்ஸில் நம்ம கவனிக்கணுமா? ஏன்னா அதில் ஈக்குவிட்டின்னு பேசுகிறாங்க, டெப்ட்டுன்னு பேசுகிறாங்க, ரெண்டும் கலந்து ஹைப்ரிட் பேலன்ஸ்ன்னு பேசுகிறாங்க. அப்போ நான் இப்போ நீங்கள் இந்த தொடக்கத்தில் உள்ள வரவங்களுக்கு நீங்கள் சொன்ன இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன திட்டங்கள் இருக்குது சார்? இப்போ நம்ம முதல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அவர் எந்த ஸ்கீமையுமே பார்க்கக்கூடாது. ஹைப்ரிட் ஸ்கீம் ஒன்று இருக்குது. ஓகே. ஹைப்ரிட்னா கடன் சார்ந்த பத்திரம், பங்குச்சந்தை இரண்டுத்தையும் கலந்துருக்கிற ஃபண்டு பேர் ஹைப்ரிட் ஃபண்டுன்னு பேர். இப்போ அந்த மாதிரி ஸ்கீமில் போட்டால் நம்மளுக்கு என்னென்னா நஷ்டம் கொஞ்சம்
மார்க்கெட் இறங்கும்போது நஷ்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா பங்குச்சந்தையில் 65 ரூபா தான் போட்டிருக்கேன், 35 ரூபா கடன் சத்து பத்திரம், அதில் கண்டினியூஸாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் வட்டி வந்துனே இருக்கும். மார்க்கெட் இறங்கினா இதில் தான் இறங்கும். அப்போ எனக்கு மார்க்கெட் இறக்கிறதுக்கான பயங்கள் முதல்ல குறைஞ்சிரும். இப்போ நான் முதலீடு போட்டாலே என்ன இப்போ நீங்கள் என்ன யாரையும் நம்ப முடியல, யாரையும் நம்பி பணம் கொடுத்தா ஓடி போய்ட்றாங்க, காணாமல் போய்ட்றாங்க. அப்போது மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை எடுத்துன்னு ஓடி போய்டுவானா அடுத்த கேள்வி. ஒன்று ஏறி இறங்குறது, மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை எடுத்துன்னு ஓடி போய்டுவானா. அப்போ இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5 கட்டமைப்பு கீழே ஆப்ரேட் ஆகுது. செபி அதோட கட்டமைப்பு, அது கீழே அவங்க என்ன சொல்ல ஸ்பான்சர் அப்படின்னு இருக்காங்க, அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அது கீழே அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அது கீழே ரிஜிஸ்ட்ரார் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்னு இருக்காங்க. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது ட்ரஸ்டின்னு ஒரு ஆள் இருக்காங்க. இவங்க 5 பேர் இருக்கிறதுனால உங்கள் பணத்தை எடுத்துன்னு யாரும் ஓட முடியாது. ஃபஸ்ட்டு அது நம்ம தைரியம் வரும். நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டில் என்ன நினைப்பாங்க, என் பணத்தை எடுத்துன்னு யாராவது ஓடி போயிட்டா என்ன பண்ணுறது. அப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் இருக்க கட்டமைப்பில் யாரும் எடுத்துன்னு போக முடியாது. ஏன்னா இதுக்கு எல்லாருக்கும் ஒரு கஸ்டோடியன் இருக்கான், ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்றவங்க, அதான் அவங்க நிர்வாகிக்கிறவங்க. அவங்க இந்த ஷேரை வாங்கிட்டு அவங்க வச்சுக்கூடாது, கஸ்டோடியன் ஒரு ஆள் இருக்காங்க, கஸ்டோடியன்ட்டு கொடுத்துருவாங்க. அப்போ அதனால நம்மளை யாரும் பணத்தை எடுத்துன்னு போக முடியாது. அப்போ நான் வந்தவுடனே எனக்கு என்ன இருக்கும், ஒரே ஒரு மார்க்கெட் ஏற்ற இருக்க வேண்டி தான் என்னை பயமுத்தணும். மீது எதுவும் பண்ணேன்னா என் பணத்தை எடுத்துன்னு யாரும் ஓட முடியாது, என் பணத்தை இன்னொருத்தரும் வாங்கிக்க முடியாது, யார் இன்வெஸ்ட்மெண்ட் அவனுக்கு தான். அப்போ 2 விஷயங்கள் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மார்க்கெட் ஏற்ற இருக்கிறது உண்டு தான் என்னால் பார்க்கணும். இப்போ மார்க்கெட் ஏற்ற இருக்கிறது நான் எப்படி மேனேஜ் பண்ணணும்னா ஒன்லி ஹைப்ரிட் ஃபண்டுன்ற சொல்ல பேலன்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். முதல்ல பேலன்ஸ் பண்ணுறது இப்போ நான் ஹைப்ரிட் ஃபண்டுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்படி ஈக்விட்டியும் வந்து அதில் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் ரொம்ப பீக்காக போச்சுன்னு வச்சுக்கோங்க, பங்குச்சந்தையில் முதலீடை குறைச்சிருவாங்க, கடன் கறந்தாத பத்திரத்தில் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுப்பாங்க, அது மாதிரி மாற்றி வச்சுப்பாங்க. அதனால் நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிறதுனால முதல்ல மியூச்சுவல் ஃபண்டில் ஒருத்தர் வரார், அவர் 1 வருஷம் ட்ரைனிங் அவருக்கு எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் ஹைப்ரிட் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ரைட் சார். அப்போ இவங்க எந்த அமௌண்ட்லேருந்து தொடங்கலாம் சார்? இப்போ நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், மாதம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம பார்க்குற நேர் வந்து டயர் 3 சிட்டியில் உட்காந்துட்டு இருப்பார், அவரோட கிராமத்தில் இருப்பார், அவரோட மாதம் வருமானமே 25,000 இருக்கும். அவரை போய் நான் மாதம் 10,000 முதலீடு பண்ணால் வராது. அப்போ நம்ம முதலீடு பண்ணணும் அப்படின்னு வந்தாலே நம்ம குடும்பத்துக்கான பட்ஜெட்டை போடணும். இன்றைக்கு February 28னா எல்லாரும் அரசாங்கம் என்ன டேக்ஸ் பெனிஃபிட் கொடுப்பாங்க அந்த பட்ஜெட்டை போய் பார்க்குறாங்க. இன்றைக்கு குடும்பங்களில் போய் எவ்வளோ பேர்கிட்ட பட்ஜெட் ஃபேமிலி பட்ஜெட் இருக்கா அப்படின்னு கேட்டால் பாதி பேர் குடும்பத்தில் இல்லை, பாதி பேர் மேலே இல்லை சார், இல்லை. அவங்க பட்ஜெட்னால என்னன்னு தெரியல. அப்போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு சின்ன நோட்டு வாங்கி மாதம் நமக்கு குடும்பத்தில் எவ்வளோ செலவாகுது, ஒரு 6 மாதம் இதை எழுதினே வரணும். அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சர்ப்ளஸ் இருக்குன்னு தெரியும். அப்போது தேவையில்லாத செலவுகள் ஏதாவது போயிட்டுருக்கா, அதை குறைச்சா என்னுடைய சேமிப்பாக இருக்கணும். இப்போ நம்ம தமிழில் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம், என்னுடைய முதல் சேமிப்பு செலவு வந்து சேமிப்பாக பண்ணுறாங்க. எப்படி மிடில் கிளாஸ் ஃபேமிலி லோயர் மிடில் கிளாஸில் எப்படி பண்ணுவான், அவன் கடன் கொடுத்துட்டு மாதம் நிற்கிதா 5ஆம் தேதி பணம் நிற்கிதான்னு பார்க்கறதுக்கே அவனால் கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், பட்ஜெட்டை போட்டுட்டிங்கன்னா மாதம் எனக்கு எவ்வளோ செலவு, இது தாண்டி என்னால் எவ்வளோ உதிரி பணம் இருக்குது, சரி அதில் ஒரு 1000 ரூபாய் குறைச்சிட்டு தான் முதலீடு பக்கமே வரணும். ஓகே. ஏன்னா என்னன்னா இப்போ நம்ம 5,000 சொல்லிக் கொடுக்குறோம், ஒருத்தர் 10,000 சொல்லிக் கொடுக்குறோம், என்னால் சேர்க்கவே முடியாது. இப்போ இந்த வீடியோ எதுக்கு அவருக்கு, கரெக்ட், எனக்கு நான் எதுக்கு 1/2 hour இந்த வீடியோ பின்னாடி உட்காருது, அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் பட்ஜெட் போட்டு உங்களோட அமௌண்ட்டை நிர்ணயம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்கீமாக நம்ம சொல்ல அவங்கவுங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. 1000 செய்யணும் 1000 பண்ணுங்க, அது 5,000 இருக்கும் 5,000 இந்த ஸ்கீம் எடுத்து மினிமம் இருக்கா சார், ஒரு 500 சொன்னேன், 100-500 ரூபாய் ஆரம்பிச்சு விட்றாங்க, 100 ரூபா கூட 100 ரூபா கூட பண்ணலாம். இப்போ நம்ம ஊரில் ஒரு அயன் பண்ணுறாரு இருக்கார், அவருக்கு ஒரு நாளைக்கு அயன்லாம் பண்ணால் ஒரு 250 ரூபா 300 ரூபா கிடைக்குது. அவரால் ஒரு 50 ரூபா எடுத்து வைக்க முடியும். 2 நாள் 50 ரூபா எடுத்து 100 நாள் போய் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, டெய்லி கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. சரி, ஸோ அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ முதலீடு வந்து இந்தியாவில் ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு மொபைல் ஃபோனுக்கு தெரிஞ்ச ஒரு விழிப்புணர்வு கூட நம்ம அடுத்த லெவலுக்கு மாறணுன்றது இல்லை. இதில் மேஜராக நான் என்ன நிறைய நேரங்களில் நான் கிராமங்களிலோ இன்னொரு இடத்துல போய் கிளாஸ் எடுக்கும்போது என்ன வேதனையாக பார்க்குறேன்னா, ஏழையாக இருக்கிறோன்றது தப்பு கிடையாது, ஆனால் ஏழையாக சாவுறோன்றது தான் தப்பு. பிறந்தது தப்பு கிடையாது, யார் வேணால் ஏழையாக பிறக்கலாம். அப்படின்னு சாகும்போது நீங்கள் ஏழையாக சேர்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற தவறு. கரெக்ட். அப்போ நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நம்ம உருவாக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை சார்ந்த சிந்தனைகள் இருந்தால் தான் நம்மளால் அடுத்தது ஒன்று உருவாக்க முடியும். ஓகே, அந்த சிந்தனைக்கு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேவிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். அப்போ ஹைப்ரிட் ஃபண்டில் ஒரு வருஷம் ஓட்டிட்டு அதுக்கு அடுத்தது அப்புறம் நம்ம திங்க் பண்ணணும். சார் இவங்களுக்குலாம் வந்து இப்போ நீங்கள் சொன்ன டயர் 3 சிட்டியில் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது சார்? இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்துருச்சுங்க, எல்லாமே இப்போ அங்கங்கே நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், பேன் இண்டியாவுக்கு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. உங்கள் ஊரில் யாருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்களோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் அணுகுங்க. இப்போ உங்கள் ஊரில் யாருமே தெரியல, எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டரே தெரியல கூட பண்ணுறாங்களா சார்? இப்போ வங்கியிலையும் பண்ணுறாங்க. இல்லை இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தால் உங்களுக்கு என்னென்னா ஏதாவது பிரச்சனை அவரை போய் கேட்கலாம். இப்போ பேங்க் இருந்து வச்சுக்கோங்க, இப்போ நம்ம ஊரில் என்ன நமக்கே மனசு, நம்ம மாதம் 1000 ரூபாய் நினைக்கிறோம்,
இவங்களை போய் அந்த மேனேஜர்கிட்ட போய் நான் என்னன்னு கேட்குறது, 1000 ரூபா போட்டேங்க இன்னைக்கு இறங்கி இருக்கேன்னு கேட்கறதுக்கு நமக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், கூச்சம் இருக்கும். அப்போ நம்மளுக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் நம்ம ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி கூட்டின்னு போவார். இன்சூரன்ஸ் முகவர் மாதிரி சொல்லலாமா? அந்த மாதிரி இன்சூரன்ஸ் முகவர் மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் முகவர் இருக்கிறாங்க, அவங்களோட நீங்கள் போய் பண்ணிக்கணும். அதில் அவர் நல்லவராக கேட்டவராக எப்படி பண்ணணும், நம்ம அவரோட மனிதர்களை பேசி பார்த்து தான் நம்மளால் பண்ண முடியும். பார்க்கறதுக்கு நல்லவங்களா இருக்காங்க, பழகி பார்த்தா வேறு மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட ஒரு 2-3 வாட்டி போய் நம்ம நிறைய டவுட்டுகளை கேட்டு அவர் சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏற்றுக்க முடிஞ்சதுன்னா அவர்கிட்ட நம்ம உறவுகளை உருவாக்கி அவர் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நம்பி ஒருத்தர் கைடு பண்ணுறோம், அவர் கரெக்டாக கைட் பண்ணுறாரு, என்ன பண்ணோம் அவரை நம்ம வாட்ச் பண்ணினே இருக்கணும். 4 பேர் சொல்கிறதுலங்க அவரோட ரெஃபரன்ஸ் யாராவது கொடுக்க முடியுமா, உங்கள்கிட்ட முதலீடு பண்ணவங்கள ரெஃபரன்ஸ் பேர் சொல்லணும், அவங்கள்ட்ட நான் ஃபோனில் பேசும்போது எல்லாம் தான் ஃபோன் வந்துச்சு, அவர்கிட்ட நாங்கள் கொஞ்சம் பேசி தெரிஞ்சிக்க முடியுமா, அது கேட்டு நம்ம முதலீடுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.